வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாழ்க்கையில் எதிரிங்க தர சித்திரவதை விட நம்பிக்கை தான் மனுஷனை வாழ வைக்கும் நிரூபித்த ஒரு நிஜ மனுஷனோட வெறித்தனமான கதையை தாங்க நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். 2006 ரிலீஸ் ஆகி கிறிஸ்டியன் ஃபேலோவோட மிரட்டலான நடிப்பால் உலகம் முழுக்க பேசப்பட்ட த ரெஸ்கியூடான் என்ற படத்தோட கதை தான் இது. நம்ம கதையோட மெயின் ஹீரோ இருக்கார்ல, அவர் வார் டைமில் பறந்துட்டு இருக்கும்போது விமான விபத்துக்குள்ளாகி எதிரி நாட்டில் போய் சிக்கிக்கிறாரு. அங்கே இருக்கிற ஒரு காட்டு சிறையில் அடைக்கப்பட்டு சொல்ல முடியாத அளவுக்கு சித்திரவதை அனுபவிக்கிறாரு. ஆனால் செத்தாலும் இங்கே சாகக்கூடாது, தப்பிச்சு ஓடியே ஆகணும்னு முடிவு பண்ணி தான் கூட இருக்கிற கைதிகளோடு சேர்ந்து ஒரு மரண மாசான எஸ்கேப் பிளான் ஒன்று போடுறாரு. சிம்பிளாக சொல்லுனா, எதிரி நாட்டோட கொடூரச்சிறை, அடர்ந்த காட்டோட ஆபத்து, உயிர் பழிக்கிற ஒரு மனுஷனோட வெறித்தனமான போராட்டம், இதுதான் அந்த படத்தோட ஒன்லைனர். நம்ம ஹீரோ அந்த நரக சிறையிலிருந்து தப்பிச்சு தான் தாய் நாட்டுக்கு திரும்பினானா இல்லையா, இதுக்கு நடுவில் வர த்ரில்லிங்கான எமோஷனல் சம்பவங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அப்படி கதைக்குள்ள போகும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே செம்ம கெத்தா வானத்தில் ஒரு ஃபைட்டர் ஜெட் ஒன்று பறந்துட்டு இருக்கு. அந்த பிளேனில் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். அதாவது ஒரு கெத்தான அமெரிக்கன் பைலட் தான் ஓட்டிட்டு இருக்காரு. அவருக்கு மேலே இருக்கிற சீனியர் கிட்ட இருந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் வருது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி எந்த பக்கமும் கவனத்தை திருப்பாமல் தன்னோட மிஷனில் மட்டுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக முன்னாடி போயிட்டு இருக்கான். ஆனால் அப்போ தான் எதிர்பாராத விதமாக அந்த கொடூரமான அசம்பாவிதமும் நடக்குது. திடீர்னு எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல, ஒரு பறவை நேராக வந்து அவனோட ஜெட் மேலே பயங்கர ஸ்பீடில் மோதிடுது. அடுத்த செகண்ட் அந்த ஃபைட்டர் ஜெட் தன்னோட கண்ட்ரோலை மொத்தமாக இழந்து காற்றுல அங்கிட்டும் இங்கிட்டும் ஆகாயத்து மேலே ஷேக் ஆகி ரொம்ப வேகமாக தரையை நோக்கி பாஞ்சு வருது. ஹீரோ என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறான், ஆனால் பிளேனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கடைசியாக கண்ணு மிக்க நேரத்தில் அந்த பிளேன் பயங்கர சத்தத்தோட பூமி மேலே விழுந்து வெடிச்சு கிராஷ் ஆகிடுச்சு. சுற்றி ஒரே புகை மண்டலம். ஆனால் என்ன ஒரு அதிர்ஷ்டம்னா, அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்துமே நம்ம ஹீரோ உயிர் தப்பிச்சிடுறான். ஆனால் உண்மையான ஆபத்தும் பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஊர் மக்களோட மொத்த பார்வையுமே இப்போ நேராக நம்ம ஹீரோ மேலே தான் விழுது. அவனுக்கு சும்மா இல்லாமல் கையில் கிடைச்ச கொடூரமான ஆயுதத்தெல்லாம் தூக்கிட்டு நேராக இவனை போட்டு தள்ளுறதுக்காக வெறியோட இவனுக்கு முன்னாடி பயங்கரமாக வெறி கொண்டு துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. ஹீரோக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. அட கடவுளே, நாம இன்னும் ஒரு செகண்ட் நின்னாலும் நம்ம கதையை முடிச்சிருவானுங்க அப்படின்ட்டு உஷாரா தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக உடனே அங்கேருந்து வேக வேகமாக ஒரே ஓட்டமாக பக்கத்தில் இருக்கிற அடர்ந்த காட்டு பகுதியை நோக்கி ஓடுறான். அங்கே கீழே கிடக்கிற அந்த கஞ்சா இலைகளெல்லாம் யூஸ் பண்ணி தான் அதுக்கு நடுவில் யாருக்கும் தெரியாமல் போய் ஒளிஞ்சிக்கிட்டு ஈவன் மூச்சை கூட பலமாக விடாமல் அப்படியே அடிக்க பிடிச்சிட்டு பயத்தில் நடிக்கிட்டு இருக்கான். தென் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சுற்றி எந்த சத்தமும் இல்லாமல் ஒரே அமைதியாக மாறினதுக்கு அப்புறம் தான் ஹீரோ மெதுவாக அந்த இலைகளுக்கு நடுவில் இருந்து வெளியே வரான். அப்படி வெளியே வந்ததும் அவன் முதல்ல யோசிச்சது என்னன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு உயரமான இடத்துல போய் சேர்ந்துட்டோம்னா மேலே பறக்கிற ஏதாச்சும் லைக் அமெரிக்கன் பிளேன் நம்மளை பார்த்து கண்டுபிடிச்சி கண்டிப்பாக ரெஸ்கியூ பண்ண வந்துடும் அப்படின்னு தான் பிளான் பண்ணுறான். ஆனால் பாருங்க, அவனோட நேர புன்னகை வானத்தில் தூரத்தில் கூட எந்த ஒரு ஹெல்ப்புமே வர மாதிரியே தெரியல. இப்போ சின்னதாக ஒரு நம்பிக்கை கூட கண்ணுக்கு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தொண்டை தண்ணி ஃபுல்லாக வற்றி போய் தாகம் வைத்து கிள்ளுது. வேறு வழியே இல்லாமல் தண்ணியை தேடி மெதுவாக அங்கே இருக்கிற ஏரியை நோக்கி கீழே இறங்கி போகிறான். ஆனால் கொடுமை என்னன்னா, அவன் கரையை தொட்ட அடுத்த செகண்டே அங்கே ஒளிஞ்சிருந்த அந்த பெரிய ஊர் மக்களோட கேங்கு அவனை நாலா பக்கமும் சுற்றி வளைச்சு அப்படியே மடக்கி பிடிச்சிட்டானுங்க. ஆக்சுவலாக உண்மையிலே அந்த குரூப் யாருன்னா, அங்கே இருக்கிற லோக்கல் மிலிட்ரி தான். அதாவது பேட்ரிக் லியோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உள்ளூர் ஆயுத குழுவை சேர்ந்தவங்க. அவங்க முழுக்க வியட்நாம் ஆர்மி என்ன சொல்கிறாங்களோ அதுபடி மட்டுமே கேட்குறவங்க. அவங்க நம்ம ஹீரோவை கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் தரமட்டமாக தரன்னு இழுத்துட்டு வந்து நேராக அவங்களோட கிராமத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு அப்போ தான் விஷயமே தெரியுது. டேய், இவன் அமெரிக்காக்காரன்டா அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்களுக்கு கோவம் உச்சக்கட்டத்துக்கே போய் இவனை எப்போவே இங்கே வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கொலவெறியோட வரானுங்க. ஆனால் அந்த மிலிட்ரியோட லீடராக இருப்பானே ஒருத்தன், அவன் என்னன்றானா ரொம்ப உஷாரா இவனை இப்போ கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தடுத்து ஹீரோவோட கை காலை ரொம்ப இறுக்கமாக தப்பிக்க முடியாத அளவுக்கு கட்டி போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோ எப்படியாச்சும் அவங்க கிட்ட பேசி ஏதாச்சும் புரிய வைக்கலாம்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா, லாங்குவேஜ் பேரியர் குறுக்க வந்து நிற்குது. அந்த ஊர்க்காரனுங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு வார்த்தை கூட புரியலை. இவனுக்கும் அவங்க பேசுகிற மொழியும் சுத்தமாக விளங்கலை. பாவம் நம்ம ஹீரோக்கு வயிற்றுலேருந்து செம்ம ப்ரெஷர். யோ, எனக்கு டாய்லெட் போகணும்டா, இல்லைனா இங்கே பேண்ட்ல ஆகிடும் போல அப்படின்னு கதறி கெஞ்சுறான். ஆனால் அவனுக்கு இறக்கப்படுறதா இல்லை. பாவத்தை பார்க்காம அவனை போட்டு கண்டபடி பயங்கரமாக அடித்து துவச்சி எடுக்கிறானுங்க. தென் அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோவை அப்படியே தரையில் இழுத்துட்டு அவங்களோட கவர்னர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்ல வேலையாக அந்த கவர்னருக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் பேச தெரியுது. ஹீரோவை பார்த்ததுமே அந்த கவர்னர் அப்படி கம்பீரமாக கண்டிப்பான குரல்ல, நீ ஒரு அமெரிக்காக்காரன் தானே, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மிரட்டுற தோணியில் சொல்கிறான். அதை கேட்டதும் நம்ம ஹீரோ அப்படியே பதறி போய் உடனே அவங்ககிட்ட கிளாரிஃபை பண்ண முயற்சி பண்ணுறான். இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நான் பிறந்தது ஜெர்மனில், அதனால் நான் ஒரு ஜெர்மன் தான், அதுக்கப்புறம் தான் நான் அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆனேன் அப்படின்னு தன்னோட பக்கத்து நியாயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். உடனே கவர்னரும் ஒரு கராரான கேள்வியை முன்னெடுத்து வைக்கிறான். சரி, அப்புறம் ஏன் அமெரிக்கா எங்களோட தேவையில்லாமல் சண்டை போடுது, இதுக்கு எதுக்கு இந்த போர் அப்படின்னு கேட்குறான். அதை கேட்டதும் ஹீரோ ரொம்பவே எமோஷ்னலான வாய்ஸ் டோனில்,
எனக்கு இந்த வார்லாம் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைங்க சார். நான் சின்ன வயசுலேருந்தே அழிவையும் ரத்தத்தையும் மட்டும்தான் பார்த்து வளர்ந்தேன். இதோ இந்த சண்டையில் அப்பாவி ஜனங்கள்லாம் தேவையில்லாமல் செத்து போகிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்னோடய ஒரே ஒரு கனவு என்னென்னா, ஒரு பைலட் ஆகி இந்த வானத்தில் சுதந்திரமாக பறக்கணும். அவ்வளோதான் ஆசைப்பட்டேன். அதாவது நான் இப்போ மிலிட்ரியில் இருக்கிறேன். அதனால் எனக்கு மேலே இருக்கிற அதிகாரிங்க என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதை வேறு வழியே இல்லாமல் கட்டாயப்படுத்தி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு தான் பார்க்க இருக்கிற நியாயத்தை விளக்க ஆரம்பிக்கிறான். அதை கேட்டதும் அந்த கவர்னர் உடனே ஒரு பேப்பரை எடுத்து நம்ம ஹீரோ முன்னாடி நீட்டி இதில் சைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த டாக்குமெண்ட்டில் என்ன எழுதிருக்கு தெரியுமா? நான் அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுறேன். இங்கே நடக்கிற எல்லாமே தப்பு தான். அமெரிக்காவோட அரசியல்வாதிங்க எல்லாருமே ஊழல்வாதிங்க, ஐயோக்கணுங்க அப்படின்னு அமெரிக்காவை ரொம்ப கேவலமாக சித்தரித்து செஞ்சு எழுதி வச்சிருக்கிறானுங்க. சுருக்கமாக சொல்ல போனால் அமெரிக்கா ஒரு மோசமான கீழ்த்தனமான நாடு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு சைன் போட சொல்லி மிரட்டுறானுங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு தான் தாய்நாட்டை விட்டு கொடுக்க கொஞ்சம் கூட மனசே இல்லை. அவன் அப்படி சொன்னதுமே அதை டக்குன்னு மறுத்து, நான் இதை கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன். நான் உண்மையிலே ஒரு அமெரிக்காக்காரன் தான். எனக்கு என் தாய்நாட்டை என் உயிரை விட அதிகமாக நேசிக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி இந்த தப்பான பேப்பரில் நான் ஒருபோதும் சைன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி கெத்தாக சொல்கிறான். இப்படி அவன் கெத்தாக ரிஜெக்ட் பண்ண அடுத்த கணமே கவர்னரோட ஆளுங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அவனை கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் திரும்பவுமே தரன்னு இழுத்து கொண்டு போய் நேராக அந்த கிராமத்தில் போடுறாங்க. அங்கே அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறதுல குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் அவனை தலைகளை கட்டி தொங்க விட்டு பல நாள் கொடுமைப்படுத்துறானுங்க. அது மட்டும் இல்லாமல் அவனை ஆழமான கிணத்துக்குள்ளே திரும்ப மூழ்கடிச்சு மூச்சு திணற வச்சு சித்திரவதையும் செய்கிறானுங்க. ஹீரோவோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்பும் சுக்குநூறாக உடஞ்சி போகிற அளவுக்கு பயங்கரமான வலியை உண்டாக்குறானுங்க. ஆனால் இவ்வளோ ரணவேதனையையும் அவன் ஏற்றுக்கிட்டதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், தன்னோட தாய்நாட்டுக்கு உண்மையாக இருக்குன்ற அந்த ஒரே ஒரு லட்சத்துக்காக மட்டும்தான். ஹீரோ நினைச்சிருந்தா ஒரே ஒரு சைனை போட்டு அந்த நரகத்திலிருந்து தப்பிச்சு போயிருந்திருக்கலாம். ஆனால் தன்னோட தாய்நாட்டுக்கு துரோகம் பண்ணுறது அவன் ரத்தத்தில் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணிட்டான். இந்த கொடூரமான சித்திரவதைக்கு அப்புறம் ஊர்க்காரனுங்கெல்லாம் சேர்ந்து டெம்பரரி கட்டின ஒரு ஜெயிலுக்குள்ள ஹீரோவை தூக்கி போட்டு பூட்டிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, ஏற்கனவே 5 பிரிசனர்ஸை அடைச்சி வச்சிருக்கானுங்க. அவங்களை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு அந்த அதிர்ச்சியான உண்மையை தெரிய வருது. அந்த 5 பேரில் 2 பேர் வேறு யாரும் இல்லை, இவனை போலவே அமெரிக்கன் பைலட்ஸ் தான். அவங்க கடந்த 2 வருஷமாகவே அந்த கல்லறை மாதிரி இருக்கிற அந்த இருட்டு ரூம்குள்ளே தான் கடந்து சீரழிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இதை கேட்டதும் ஹீரோக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஹீரோ டக்குன்னு சுதாரிச்சுட்டு அந்த ஜெயிலை சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்துட்டு, டேய் இது ரொம்ப சாதாரணமான மொக்கையான ஜெயிலை தானடா இருக்குது, நம்ம மட்டும் மனசு வச்சோம்னா இங்கேருந்து சாதாரணமாக எஸ்கேப் ஆகி வெளியே போயிடலாமே அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதும் அங்கே இருக்கிற ஒரு கைதி ரொம்பவே சோகமாக பெருமூச்சோட சொல்கிறான், தம்பி வாயால் பேசுகிறதெல்லாம் சுலபம் தான்ப்பா. ஒரு வேளை நீ இந்த ஜெயிலை விட்டு உடச்சிட்டு வெளியே போனாலுமே உன்னை வெல்கம் பண்ணுறதுக்கே அங்கே காடு ஒன்று காத்துட்ருக்கு. அந்த கொடூரமான காட்டு பகுதியில் சாப்பிட ஒரு வாய் கூட கிடைக்காது, குடிக்க ஏன் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. அதை விட கொடுமை என்னென்னா, விஷப்பாம்பும் கொடூரமான காட்டு மிருகமும் உன்னை உயிரோடு கடிச்சு குதறி தின்னுடுங்க. அதனால் பேசாமல் அமைதியாக இங்கே கிடக்கிறது தான் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு பயமுறுத்துறோம். ஆனால் நம்ம ஹீரோ அப்படியெல்லாம் சும்மா விடுறால என்ன, தன்னோட நம்பிக்கை கொஞ்சம் கூட விடாமல், சரி அதெல்லாம் ரைட்டு விட இருக்கட்டும், மழை காலம் அடுத்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்றான். உடனே அந்த பிரிசனரும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, மழை காலம் இன்னும் வரத்துக்கு குறைஞ்சது 5லேருந்து 6 மாதமாவது ஆகும் அப்படின்னு கணக்கு போட்டு தோராயமாக சொல்கிறான். பதிலுக்கு ஹீரோ அந்த கைதிங்க கிட்ட, எங்கே பாருங்கடா, நீங்கள் வேணால் இந்த கேவலமான ஜெயிலில் இத்தனை காலத்தை ஓட்டியிருக்கலாம், ஆனால் என்னால் இதில் அடைஞ்சு கடந்து சாக முடியாது அப்படின்னு அவனோட பிடிவாதத்தை காட்டுறான். அதை பார்த்து அங்கே இருக்கிற இன்னொரு அமெரிக்கன் பைலட், அதாவது நம்ம ஹீரோவோட படின்னு ஒருத்தன், அவன்றான், இங்கே பாரு படி, இங்கே இருக்கிற காட்ஸ் எல்லாம் சாதாரண ஆளுங்க கிடையாது, ரொம்பவே கொடூரமான மிருகுங்க அவனுங்களோட காட்டு மிராண்டித்தனத்தை பற்றி உனக்கு ஒன்றும் ஒழுங்காக தெரியல, கொஞ்சமாவது அதனால் உஷாராக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும், ஆனால் ஹீரோ தலைக்கு மேலே சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு தடுமாறிட்டு இருக்கீங்க அப்படின்ற அவனுக்கு வெறி மட்டும்தான் இருக்குது. திரும்பவும் என்னன்றான், நான் வருஷ கணக்காக முடங்கி கிடந்து என்னோட வாழ்க்கை தொலைக்கிறதுக்கெல்லாம் இங்கே வரலடா சாமி, அதனால் எப்படி இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமே இங்கேருந்து தப்பிச்சு வெளியே போக தான் போகிறேன் அப்படின்னு அப்படி கண்டி போட சவால் விடுறான். ஆனால் பாருங்கள், அன்றைக்கி நைட் டைம் ஆகுது. அப்போ தான் ஹீரோவுக்கு அவன் சொன்னது தப்புன்றதே உரைக்குது. ஏன்னா இங்கேருந்து தப்பிக்கிறது எவ்வளோ பெரிய சாத்தியமில்லாத விஷயம்னு அவனுக்கு அப்போ தான் புரியவும் தெரியுது. ஏன்னா அங்கே இருக்கிற கார்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அவனோட கை கால் அப்படியே இரும்பு தடிமான அவனை செயினால் போட்டு கட்டி இறுக்கி பிடிச்சிடுறாங்க. எந்த அளவுக்குன்னா, அவனால் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு உடம்பை திருப்ப கூட முடியாத அளவுக்கு வலி உயிர் போகுது அந்த சங்கிலியில் கட்டினதுனால. இந்த கோரமான நிலையில் உயிரோட வாழ்கிறத விட செத்து போகிறதே மேல்டான்னு எல்லாரும் நினச்சா அதே தருணத்தை தான் இவனை இப்போ ஃபேஸ் பண்ணுறான். வலி தாங்க முடியாமல் ஹீரோவும் மெதுவாக பக்கத்தில் இருக்கிற கைதிக்கிட்ட, இங்கே பாருங்கடா, இந்த ஹேண்ட் கப் ஏதாவது கலட்டுறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது டூல்ஸ் ஏதாவது வச்சுருக்கிறீங்களா, இல்லை கத்தி ஏதாவது வச்சுருக்கீங்களா, தயவு செஞ்சு கொடுக்குடா அப்படின்னு ரொம்ப மௌனமாக கேட்குறான். ஆனால் அப்போ அவன் யாருக்கிட்டையும் எதுவுமே இல்லைல்ல. அன்றைக்கி நைட்டு முழுக்க ஹீரோ அப்படியே வழியில் துடிச்சுடிச்சு அழுது கதறி ஒரு வழியாக அந்த அன்னைக்கு நைட்டை கடந்துடுறான். அடுத்த நாள் விடியுது. ஹீரோவோட பார்வை அங்கே இருக்கிற மரத்தாலான ஒரு தூண் மேலே தான் படுது.
நல்லா உத்து பார்க்குறான். அதில் ஒரு பெரிய இரும்பு ஆணி ஒன்று மாட்டிகிட்டு இருக்கு. ஆனால் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த நேரத்தில் அங்கே போய் அந்த நெயில் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. மாட்டினா அவ்வளோதான் போட்டு தள்ளிடுவானுங்கன்னு அவனுக்கும் தெரியும். இருந்தாலும் உயிரை காப்பாற்றிக்க ஒரு வழி இருக்கான்னு உடனே மூளையை கசக்கி பிடிச்சி ஒரு பக்காவான மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டுறான். உடனே அங்கே இருக்கிற கார்ட்ஸ் ஒருத்தனை அப்படியே மெதுவாக கூப்பிட்டு அங்கே நடந்து போய் அப்படியே பேச்சு கொடுத்துட்டு அவன் கவனத்தை திசை திருப்பான். கார்டு இவங்ககிட்ட பேசி கொடுத்துட்டு இருக்கிற அதே கேப்பில் தான் என்ன பண்ணுறான், ரொம்ப நைஸாக சாமர்த்தியமாக அவனோட கைவரிசையை காட்டி அந்த இரும்பு ஆணி அப்படியே பிடிக்கிட்டு எடுத்து வந்துடும். சரி, அப்படியே நைட் ஆகுது. அந்த சின்ன ஒரே ஒரு இரும்பு ஆணியை வச்சு ஆச்சரியப்படுற விதமாக அவனோட கையில் இருந்த ஹேண்ட் கஃபை அசால்ட்டாக கழட்டி எடுத்துட்டான். அதுக்கப்புறம் அங்கே இருந்த பக்கத்தில் இருந்த பிரிசனர்ஸோட எல்லாரோட ஹேண்ட் கஃபையுமே சரி ஒரு நொடி பொழுதில் ஒவ்வொன்றா திறந்து விட்டான். அதை பார்த்து மிரண்டு போன கூட இருந்தவனுங்க, எப்படா இது முன்னால் சாத்தியமாச்சு, இந்த சின்ன ஆணி வச்சு இப்படி ஒரு மேஜிக்கல் ஸ்கில்லை பண்ண முடியுமா, எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறத கேட்குறானுங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, அதுவா நான் ஆர்மிக்கு வரதுக்கு முன்னாடி ஜெர்மனியில் ஒரு லாக் அண்ட் டூல்ஸ் கம்பெனியில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே கற்றுக்கிட்ட என்னோட திறமை தான் என்னையும் உங்களை காப்பாற்றிருக்கு அப்படின்னு கெத்தாக சொல்கிறான். சொல்லப்போனால் முழுசாக 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிரிசனர்ஸ் எல்லாம் அந்த அன்னைக்கு நைட்டு தான் கையில் எந்த ஒரு விலங்கும் சங்கிலியும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட உண்மையான மிஷனை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அவன் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிட்ட அடிக்கடி மழை காலம் எப்படா வரும் துருவி கேட்டுகிட்டே இருக்கிறான். அதை பார்த்து அங்கே இருக்கிற ஒரு அமெரிக்கன் பைலட்டு கடுப்பாயிட்டான். உடனே ஹீரோ பார்த்து, டேய் ஏன்டா எதுக்கட எப்போ பாரு பதட்டமாகவே மழை காலம் எப்போ ஆரம்பிக்கும் எப்போ வரும் அதையே கேட்டுட்டு இருக்கிற, என்ன பண்ணாலும் அவனுக்கு நம்மளை விடுவிக்க போகிறதில்ல, தயவு செஞ்சு வெயிட் பண்ணு, அவனுங்களே மழை காலம் ஆரம்பிச்சது நம்மளை கொண்டு போய் வித்துருவானுங்க, அதனால் இதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, உன்னோட அந்த லூசுத்தனமான பிளான்னால இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே மொத்தமாக சாக போகிறோம் அப்படின்னு பயந்து போய் மிரண்டு பேசுகிறான். ஆனால் நம்ம ஹீரோவோட மனசுக்குள்ளே ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான். மற்ற 2 அமெரிக்கன் பைலட்ஸ் மாதிரி நாமளும் சும்மா கை கட்டி உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அந்த பூட்டி கிடக்கிற ஜெயிலேருந்து நம்ம பணம் தான் வெளியே போகும். அதனால் நம்மளை காப்பாற்றி இங்கே யாருமே வரப்போகிறதில்லன்றதை ஆழமாக உணர்ந்துட்டான். பகல் நேரத்தில் பல முறை அமெரிக்காவோட சேர்ந்த ஃபைட்டர் ஜெட்ஸுங்க இவங்களுக்கு மேலே வானத்தில் தான் செம ஸ்பீடு சத்தத்தோட பறந்து போகுது. ஆனால் மேலே பறக்கிற பைலட்ஸ்க்கு எப்படி தெரியும் தன்னோட சொந்த நாட்டு ராணுவ வீரங்க இங்கே கீழே தரையில் மரணத்தோட வாசப்படியில் சங்கிலியால் கட்டப்பட்டு கதறிட்டு இருக்காங்கன்னு. அப்படியே நாட்கள் நகர நரகத்தோட வேதனை ஒவ்வொரு நாளும் உச்சக்கட்டத்துக்கே போயிட்டு இருக்கு. அப்போ தான் ஹீரோவோட மைண்டில் ஒரு செம்ம ஐடியா ஒன்று வருது. மத்தியான நேரத்தில் அந்த கார்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்றதுக்காக என்ன பண்ணிடுவாங்க, கிளம்பிடுவானுங்க. ஆனால் அப்படி கிளம்புறப்போ பிரிசனை லாக் பண்ணிட்டு போனாலும் ஆனால் அவனுங்களோட கன்ஸை அங்கே அப்படியே வெளியே அலட்சியமாக தான் வச்சுட்டு போயிடுவானுங்க. இதை பார்த்தது ஹீரோக்கு இதாண்டா சான்ஸ்னு அவனோட பிரெயின்குள்ளே ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று ஒழிக்குது. உடனே என்ன பண்ணுறான், மற்ற பிரிசனர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கூப்பிட்டு, இங்கே பாருங்கடா, இவனுங்களோட அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை தான் நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து தப்பிக்க போகிறோம், அதுதான் நமக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லி பிளானை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம சரியான நேரத்துக்கு கரெக்டாக வெயிட் பண்ணி சின்ன தப்பு நடந்தாலுமே நம்மளுக்கு காலி பண்ணிடுவானுங்க, அதனால் யதார்த்தமாக இல்லாமல் பதார்த்தமாக வேலை செய்யணும் அப்படின்றான். அதுக்கப்புறம் தினமும் வேலை செய்கிற சாக்கில் இவங்க எல்லாரும் ரகசியமாக பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தப்பிக்கும் போது யாருக்கு என்னென்ன ரோல் பண்ணணும் அப்படின்றத பக்காவாக கணக்கு போட்டு வச்சுக்கிறாங்க. கார்ட்ஸோட ஒவ்வொரு அசைவையும் மானிட்டர் பண்ணி கூரையில் ஒரு சின்ன கிளாஸ் பீஸை ஃபிக்ஸ் பண்ணி அது வழியாக அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற ரகசியத்தை கண்காணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நிலத்தில் இருக்கிற சின்ன சின்ன கல்லெல்லாம் வச்சு ஒரு கார்ட்ஸோட லொக்கேஷன் அப்புறம் அவங்க விசிட்டிங் வர டைம் எல்லாத்தையும் பக்காவாக நோட் பண்ணி மனசில் மனப்பாடமாகவே ஏற்றிக்கிட்டான். ஆனால் ஒரு நாள் இவங்க தப்பிக்கிறதுக்கான எல்லா பிளானையும் பக்காவாக பண்ணிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக வீதி இவங்களை சதி பண்ணிடுச்சு. இந்த கார்ட்ஸ் என்ன பண்ணிட்டானுங்க, எப்பயும் டைமிங்க்கு வரவனுங்க இன்னைக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக திடீர்னு வந்துட்டானுங்க. அவளை தாண்டா சோழி முடிச்சிடா மாட்டிக்கிட்டோண்டா அப்படின்னு பயத்தில் உரைச்சி போய் நிற்கிற அந்த கடைசி செகண்டில் தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் செம்ம சாமர்த்தியமாக செயல்பட்டு நிலைமையை ஒரு வழியாக சமாளிச்சிட்டான். என்னன்னா, தலைவா நாங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து நீ ஒன்றும் பெருசாக எக்ஸைட்டட் ஆகாத, இது ஜஸ்ட் நான் சும்மா விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னதும் அந்த கார்ட்ஸ் மீது நம்பி எந்த ஒரு சின்ன சந்தேகமும் வராமல் அங்கேருந்து போயிட்டான். அப்பாடான்னு எல்லாரும் அப்போ தான் பெருமிச்சு விட்றானுங்க. அந்த பெரிய ஆபத்துலேருந்து அந்த ஜஸ்ட் ஒரு நொடி பொழுது தப்பிக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை இதோட முடியல. அப்படி நாட்கள் போக போக காட்டுப்பகுதியில் சாப்பாட்டுக்கு பயங்கர பஞ்சம் ஏற்படுது. நிலைமை எந்த அளவுக்கு மோசமாகுதுன்னா கார்ட்ஸுக்கே சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் போயிடுது. இதனால பிரிசனருக்கு பிடிச்சி வச்சிருக்கிறவங்களுக்கு எங்க சாப்பாடு, அதனால சொல்லிட்டு மொத்தமாக நிறுத்திட்டானுங்க. பசிப்பட்னியோட எல்லாரும் துவைச்சிட்டு இருக்கிற அதே நேரத்தில் தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு படி அகைன் ஒரு முடிவு எடுக்கிறான். ஏன்னா அன்றைக்கி நைட் டைம் ஆனதும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப உறுதியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைக்கிறான். இன்றைக்கி நைட்டு நான் யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக வெளியே போய் பார்க்க போகிறேன், இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த வழி ரொம்பவே சேஃபாக இருக்கும் அப்படின்றத நோட்டை விட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு சொன்ன மாதிரி அந்த கும்மிருட்டை பயன்படுத்திக்கிட்டு அங்கே தங்கி இருக்கிற ஹட்டோட ஒரு ஃப்ளோரில் இருக்கிற ஒரு வுட்டை அப்படியே மெதுவாக நகர்த்தி தர வழியாக ஊர்ந்து மெதுவாக உடம்பு அசைச்சு தப்பிக்கிறான். சுற்றியும் ஒரே மயான அமைதி. கண்ணு மறைக்கிற அந்த அடர்ந்து இருட்டுக்கு புண்ணியமாக போட்டுண்டா சாமின்னு அந்த கார்ட்ஸோட யார் கண்ணிலையுமே இவன் படலை. வெளியே போய் பக்காவாக தப்பிக்கிறதுக்கான வழியை பார்த்துட்டு திரும்பவும் அதே வழியை உள்ள வரான். அதுக்கப்புறம் தான் அவன் பார்த்த விஷயத்தை ஹீரோ கிட்ட மொத்த டீட்டெயில்ஸும் ரிப்போர்ட்டாக கொடுக்குறான். அதை கேட்டதும் ஹீரோக்கு இவ்வளோதான் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் வெளியே தப்பிக்கிறதுக்கு நடுவில் இருக்கிறத ஒரே ஒரு தடைனா மூங்கில்களை மட்டும்
மட்டுமே முழுசாக வச்சு கட்டப்பட்ட செவுறு மாதிரி ஒரு அமைப்பு மட்டும்தான். அதை ஒரே ஒரு தள்ளினாலே போதும் மொத்தமாக உடஞ்சி கீழே விழுந்துடும். இதை கேட்டதும் ஹீரோவோட கண்ணில் ஒரு ஒளிவட்டம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மற்ற பிரிசனர்ஸோட கண்ணை பார்த்து ரொம்பவே அழுத்தமாக ஒரு விஷயத்த சொல்கிறான். இங்கே பாருங்கடா, நம்ம பொறுமையாக இருந்தது போதும். மழை காலம் வருதோ வரலையோ, வரப்போகிற February 29 வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி மழை பெய்தோ இல்லையோ, இந்த நரகத்தோட கதவை உடச்சிட்டு நம்ம இங்கேருந்து தப்பிச்சு ஓட தான் போகிறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சாதுரியமான முடிவு எடுக்கிறான். ஆனால் பாருங்கள், அடுத்த சில நாளில் நிலைமை இன்னுமே கொடூரமாக மாறிடுச்சு. பிகாஸ் அந்த இடத்துல கடுமையான பட்னி பஞ்சமாக மாறிடுச்சு. சாப்பிட ஒரு பருக்கு அரிசி கூட இல்லாமல் போயிடுது. அந்த காட்ஸ் என்ன பண்ணுறானுங்கன்னா, கைதிங்க உயிரோடு இருக்கணுன்றதுக்காக புழு பூச்சியெல்லாம் கொண்டு வந்து தூக்கி போடுறானுங்க, சாப்பிட்டு உயிர் வாழுங்கடா அப்படின்னு. என்ன பண்ணுறது, தப்பிச்சு போகணும்னா இதை பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு அந்த அருவருப்பான செயலும் பார்க்காம அந்த பூச்சி அப்படியே மென்று சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுறாங்க. அப்போ தான் பக்கத்தில் காட்ஸோட ரூம்ல இருந்து அவனுங்கெல்லாம் பயங்கரமாக கத்தி சண்டை போட்டுக்கிற சத்தம் கேட்குது. இதை பார்த்த உடனே இந்த கைதிங்கெல்லாம் மெதுவாக தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் அந்த செவுத்தை ஒட்டி நின்றுட்டு அவனுக்கு என்ன பேசுகிறானுங்க அப்படின்றத ரகசியமாக ஒட்டு கேட்குறாங்க. கேட்டு முடிச்சுட்டு ஹீரோ கிட்ட அந்த விஷயத்த சொல்ல வரப்போ அவங்க மூஞ்சில் ஈயாட்டில் எல்லாம் அப்படியே பயத்தில் நடுங்கிறானுங்க. அப்படியே நடுங்கிட்டே எல்லாருக்கிட்டையும் அந்த விஷயத்தை போட்டு உடைக்கிறான். என்னன்னா, அவனுங்களோட மொத்த சாப்பாடும் தீர்ந்து போச்சாமா. ஏன்னா நம்மளோட அமெரிக்கா ஆர்மி போட்ட பாம் பிளாஸ்ட்ல அவனுங்களோட விளைநிலம் பயிருங்க எல்லாம் மொத்தமாக நாசமாக போயிடுச்சாமா. அதனால இங்கே இருக்கணும் என்ன பண்ண பிளான் பண்ணியிருக்கானுங்கன்னா, நம்ம எல்லாரையும் ஒரு அடர்ந்த காட்டு பகுதிகளில் கூட்டிட்டு போய் துப்பாக்கியால் மொத்தமாக வச்சு சுட்டு தள்ள போறானுங்களாம். இப்படி இதை கேட்டதுமே ஹீரோக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. அப்படியே கோபம் உச்சந்தலைக்கு ஏறுது. இனிமேல் ஒரு செகண்ட் கூட தாமதிக்க கூடாதுன்னு யோசிச்சு உடனே அவனோட எஸ்கேப் பிளானை அடுத்தபடியாக மாத்திரான். எல்லாரையுமே அலர்ட் பண்ணி, டேய் இங்கே பாருங்கடா, நாளைக்கு மதியமே நம்ம இங்கிருந்து தப்பிச்சாக்கணும், இல்லைனா நாளைக்கு நைட்டு நம்ம வாழ்க்கையோட கடைசி நைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு வான் பண்ணுறான். அப்புறம் அதே மரண பயத்தோடவே அந்த கொடூரமான இரவை எப்படியோ கடந்துடுறாங்க. அவரோட நாள் மதியம் ஆகுது. ஹீரோ எல்லாருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த ஃபைனல் பிளானை எடுத்து சொல்கிறான். அப்புறம் எல்லாருக்கும் பிரித்து வேலையும் கொடுக்குறான். ஹீரோவோட ஃப்ரெண்டாக இருக்கிற ஒருத்தனும் அப்புறம் 3 பிரிசனர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சுற்றி வந்து கிச்சன் பக்கமாக போகணும். அதே நேரத்தில் ஹீரோவும் இன்னும் சில பேரும் சேர்ந்து ஆப்போசிட் சைட்லேருந்து அட்டாக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஒரு பெரிய பொறுப்பையும் ஏற்றுக்கிறான். முதல்ல காட்ஸ் வச்சிருக்கிற ஆயுதத்தையும் வெடிமருந்தையும் அவனோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வெளியே தப்பிச்சதும் எப்படியாவது ரேடியோ கான்டாக்ட் மூலமாக அமெரிக்கன் ஆர்மி கான்டாக்ட் பண்ணி செய்தி அனுப்பி அவங்கள காப்பாற்றிக்கணும் அப்படின்ற பிளானை கண்டென்ட் ரைட்டாக போடுறான். திட்டம் போட்ட மாதிரியே ஒவ்வொரு பிரிசனர்ஸாக அந்த பேம்போவால் மெதுவாக நகர்த்தி தலைவலியாக ஊர்ந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட சுதந்திரத்துக்கு நடுவில் பெரிய இடையூறாக நிற்கிறது அந்த காட்ஸோட கன் மட்டும்தான். அதை முதல்ல காலி பண்ணி ஆகணும். ஸோ நம்ம ஹீரோ தன்னோட உயிரையும் பணைய வச்சு யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக அந்த காட்ஸோட கூடாரத்துக்குள்ளே நுழையிறான். செம்ம த்ரில்லிங்கான மொமெண்ட் அது. ஆனால் என்ன, கொஞ்சம் விசிறினாலும் போட்டு தள்ளிடுவானுங்க. ஆனால் ஹீரோ கெத்து அவங்களோட கன்ஸ் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு வழியாக கொண்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் பிளான் பண்ண மாதிரி கிச்சனுக்கு பக்கத்தில் எல்லாரையும் மீட் பண்ண சிக்னலும் கொடுக்குறான். ஆனால் பாருங்கள், அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அன்னைக்குன்னு பார்த்து அந்த அமெரிக்கன் பைலட் இருக்கான் பாருங்கள், பயந்து போய் ஹீரோவை தனியாக தவிக்கி விட்டு அங்கேருந்து அவன் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டான். இது பார்த்தாதுன்னு ஹீரோ கூட வந்து இன்னொருத்தனும் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் சராமாரியாக வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போது நிலைமை இருக்கிறத விட ரொம்ப மோசமாயிடுச்சு. ஹீரோ இப்போ சுத்தமாக தனியாக மாட்டிக்கிட்டான். அவன் நினச்ச மாதிரி அங்கே 1-2 கார்ட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய ஆர்மடு கார்ட்ஸ் கையில் ஆயுதங்களோட நிற்கிறானுங்க. ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் ஹீரோ தன்னோட கண்ணை எடுத்து அவனுங்களை நோக்கி படன்னு சுட்ட ஆரம்பிக்கிறான். அதே ஸ்பாட்டில் சில கார்ட்ஸ் ரத்த வெள்ளத்தில் சாஞ்சு சாவறானுங்க. மீதி இருந்தவனுங்கெல்லாம் பயந்து உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு காட்டுக்குள்ளே ஓடி ஒளியிறானுங்க. சுற்றி துப்பாக்கி சத்தம் வெடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த அமெரிக்கன் பைலட்டோட பேரை சொல்லி சத்தமாக கத்திட்டே தேடுறான். ஆனால் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டை தவிர அங்கே வேறு யாருமே இல்லை. நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் மட்டும்தான் அங்கேருந்து கொஞ்சம் சாப்பாடு பொருளை எடுத்து தூக்கிட்டு வயல்வெளி வழியாக காட்டு நோக்கி செம்ம ஸ்பீடில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. தென் அப்படியே காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் ஓடி போனதுக்கப்புறம் வழியில் அந்த எஸ்கேப் ஆன அமெரிக்கன் பைலட்டை அப்புறம் கூட சில இன்னும் பிரச்சனஸோட நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறான் ஹீரோ. உடனே அவனுக்கு இவ்வளோதான் கோவம் இல்லை, நேராக போய் அந்த பைலட்டை பிடிச்சி கண்டபடி ஏற்றுறான். டே துரோகி, கரெக்டாக டைமுக்கு கிச்சனுக்கு வராமல் எங்களை ஏன்டா தனியாக விட்டுட்டு ஓடி வந்தீங்க அப்படின்னு கத்துறான். ஆனால் அவன் அதுக்கு பதிலே சொல்ல முடியாமல் தலை குனிச்சு நிற்கிறத தவிர அவனுக்கு வேறு அந்த ஆப்ஷனுமே அந்த இடத்துல இல்லை. சரி போனால் போகுதுன்னு ஹீரோவும் மன்னிச்சுட்டு காட்டுக்குள்ளே நடக்கிறதுக்காக அவங்ககிட்ட ஷூ இருக்கான்னு கேட்குறான். அதுக்கு அந்த பைலட் ரொம்பவே அலட்சியத்தோட, அட போயா, நம்மளால் ஒருத்தன் தான் ஷூவை தூக்கிட்டு ஏற்கனவே ஓடி போயிட்டான். இதை கேட்டதும் ஹீரோக்கு இவ்வளோதான் கோவம் இல்லை, உச்சத்துக்கே போயிட்டான். ஏன்னா அந்த முற்களும் பாறைகளும் நிறைஞ்ச பயங்கரமான காட்டுக்குள்ளே வெறுங்காலம் நடக்கிறதுன்றது சாத்தியக்கூறான விஷயமே கிடையாது. கொஞ்சம் மிஸ்ஸான மரணம் தழுவிடும். இருந்தாலும் கோவத்தை அப்படியே கட்டுப்படுத்திக்கிட்டு அவனுங்களோட பாதுகாப்புக்காக வேறு வழி இல்லாமல் சில புல்லட்ஸை தூக்கி கொடுத்துட்டு பதிலுக்கு அவனுக்கு கிட்ட இருந்து ஒரே ஒரு நைஃபை மட்டும் வாங்கிக்கிறான். ஆனால் அந்த பைலட்டு அப்பயும் சுயநலமாக நான் தனியாகவே போய்க்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆளுங்களை கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே வேறு ஒரு பாதையை நோக்கி தனியாக பிரிஞ்சு போயிடுறான். ஆனால் நம்ம ஹீரோவோட உண்மையான அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கானே, அவன் மட்டும்தான் ஹீரோவை கைவிடவே கிடையாது. எந்த சூழ்நிலைனாலும் பரவாயில்ல, உன்னை விட்டு போக மாட்டான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நண்பனாக கூடவே நிற்கிறேன்டா அப்படின்றான். 2 பேரும் சேர்ந்து அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே அப்படியே முன்னாடி நோக்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வானத்தில் இடி மின்னலோட பயங்கரமாக மழை கொட்ட ஆரம்பிச்சிடுது. மழை தண்ணியில் நனையாமல் இருக்கிறதுக்காக 2 பேரும் டக்குன்னு அங்கேருந்து ஒரு பிரம்மாண்டமான ராட்சச மரத்துக்கு கீழே போய் நனையாமல் புகுந்துக்கிறாங்க.
இப்போ தான் இவங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய சர்வைவல் போராட்டமே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அந்த கொடூரமான மழை இவங்களுக்கு ஒரு புது லைஃப்பையும் கொடுத்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா குடிக்கிறதுக்கு ஏராளமான சுத்தமான தண்ணி கிடச்சிருச்சு, அது கூடவே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உணவும் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் ஹீரோ ஆரம்பத்திலிருந்தே எப்படா மழை காலம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான்றதுக்கு காரணம். அந்த சுட்டு இருக்கிற வெயிலில் தாகத்தால் துடிச்சு சாகாமல் இருக்கணும்னா இந்த மழை கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை தான். தென் கொஞ்சம் நேரம் அப்படியே நிம்மதியாக மூச்சு விட்டுக்கிட்டே 2 பேரும் அந்த சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் விதி இவங்களை சும்மா விட்டுச்சா என்ன? திடீர்னு அவங்களுக்கு பின்னாடி இருந்த ஒரு பெரிய மலையிலேருந்து பயங்கரமாக நிலச்சரிவு ஏற்படுது. செம்ம சத்தத்தோட மலையே முழுசாக சரிஞ்சு விழுற மாதிரி இருக்குது. மலையிலிருந்து கொட்டுற மண், கல், சகதி எல்லாத்தோடையும் வேகமாக ஓட்டத்தில் நம்ம ஹீரோவும் பெஸ்ட் ஃப்ரெண்டும் அடிச்சுட்டு வேகமாக கீழே நோக்கி மிதந்துட்டு வராங்க. சாக போகிற அந்த கடைசி தருவாயிலுமே ஹீரோ தன்னோட மொத்த உடம்புல உள்ள பழத்தையும் ஒன்று திரட்டி ஒரு வழியாக ஒரு மிகப்பெரிய பாறையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டையும் பிடிச்சி காப்பாற்றிடுறான் ஒரு வழியாக. அப்பாடா இப்போவாது உயிர் தப்பிச்சுடா சாமின்னு பார்த்தா அந்த அழிவில் அவங்க வச்சுருந்த மிச்ச சாப்பாடும் எல்லாமே சகதியில் தண்ணியாக அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போது அவங்கக்கிட்ட இருக்கிறதுக்குன்னு மிச்சம் இருக்கிறது சாப்பாட்டில் ஒரு பருக்கு கூட கிடையாது, வெறும் குடிக்கிற தண்ணி மட்டும்தான் மிஞ்சிட்ருக்கு. இருந்தாலும் ஹீரோ நம்பிக்கை இழக்கவே இல்லை. எப்படியாவது ஒரு நதியை கண்டுபிடிச்சி அந்த ஆற்றோட ஓட்டத்திலே அப்படியே வழியிலே போனால் இந்த அடர்ந்த காட்டு பகுதியிலேருந்து தப்பிச்சு வெளியே போயிடலான்னு பிளான் பண்ணுறான். அப்புறம் என்ன, அந்த முள்ளும் காஞ்ச கொடியும் நிறைஞ்ச அந்த பாதையில் வெறும் காலோட ரத்தம் சொட்ட நடந்து செம்ம கஷ்டப்பட்டு ஒரு வழியாக அந்த ஆற்றோட கரையை போய் அடைஞ்சு சேர்ந்துடுறாங்க. ஆனால் அங்கே இன்னொரு பெரிய ஆபத்துமே காத்துட்டு இருந்தது. மழை நிற்காமல் பெய்யறதுனால அங்கே நதி பயங்கர வெள்ளாட்டத்தோட சீறி பாஞ்சு போயிட்டு இருக்கு. ஹீரோ அப்போ தான் தன்னோட மிலிட்ரி ட்ரைனிங்கை மனசில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஒரு மூங்கில் மரத்தை வெட்டி கொடியெல்லாம் கட்டி ஒரு தரமான மூங்கில் படகு ஒன்று ரெடி பண்ணிட்டான். கூட இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்டோட உடம்பு நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்கிறதுனால ஹீரோ அவனை அந்த படகு மேலே உட்கார வச்சுக்கிட்டு செம்ம ஜில்லுன்னு இருக்கிற அந்த ஐஸ் தண்ணியில் இறங்கி நீந்திக்கிட்டே அந்த படகு முன்னாடி இழுத்துட்டு போகிறான். ஆனால் துரதிருஷ்டம் அவங்கள விட்டு போகிறதாவே இல்லை. கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க, திடீர்னு பெஸ்ட் ஃப்ரெண்டோட காதில் ஒரு கொடூரமான கர்ஜன சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம்னு தெரியுமா? முன்னாடி போக போக ஒரு பிரம்மாண்டமான வாட்டர் ஃபால்ஸ் இருந்திருக்கு, அதோட இறத்தல் சத்தம் தான் அது. இந்த ஆற்றோட பயங்கரமான ஃப்ளோ அவங்கள அதிவேகத்தில் அந்த மரண பள்ளத்தாக்க நோக்கி இழுத்துட்டு போகுது. சாக போகிற அந்த கடைசி தருவாயில் தன்னோட கடைசி பலத்தையும் போட்டு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டை ஒரு வழியை இழுத்து காப்பாற்றிடுறான். ஜஸ்ட் மிஸ்ஸு, கொஞ்சம் பிசுறு தட்டியிருந்தாலும் 2 பேருமே அந்த 100கணக்கான அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்து செத்துருப்பானுங்க. பட் த பேட் லக், அந்த விபத்தில் அவங்க கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த மூங்கில் படங்கு மட்டும்தான் உடஞ்சி தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதோட சேர்த்து நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வாழ்ன்ற ஆசையே கடைசி நம்பிக்கையுமே உடஞ்சி போயிடுச்சு. ஹீரோ இருந்தாலும் எப்படியோ தன்னை தேத்திக்கிட்டு தைரியமாக நிற்கிறான். ஆனால் கூட இருக்கிறவன் உடம்பாலையும் மனசாலையும் சுத்தமாக உடஞ்சி போய் இனிமேல் என்னால் முடியாதுங்கிறான்ற நிலைமைக்கு போயிட்டான். சொன்ன மாதிரி அவங்க இனிமேல் முன்னாடி போகிறதுக்கு அவங்க கிட்ட எந்த வழியுமே இல்லை. உடம்புலையும் ஒரு போட்டு அளவு கூட தெம்பு இல்லை. 2 பேரும் ஒன்றுமே பண்ண முடியாமல் ஹெல்ப்லெஸ்ஸாக தர மேலே உட்காந்துட்டு இருக்கானுங்க. அப்போ தான் அவங்களோட உடம்பை செக் பண்ணி பார்க்குறானுங்க. அட கடவுளே, அப்படி டசன் கணக்கில் கொடூரமான அட்டைங்க அவங்களோட வெறும் உடம்புல ஒட்டிக்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்குங்க. அதை பிடிங்கி ஏறி ட்ரை பண்ணுறானுங்க. ஆனால் அவங்க உடம்புல இருக்கிற வலிக்கும் சோர்வுக்கும் அந்த அட்டைங்க கடிக்கிற வலி கூட அவங்களால உணர முடியல. அந்த அளவுக்கு அப்படியே மறுத்து போயிருக்கானுங்க. தன் ஃப்ரெண்டோட அந்த பரிதாபமான நிலையை பார்த்ததும் தாங்க முடியாத ஹீரோ, சரிடா நீ கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூங்க வைக்கிறான். அடுத்த நாள் காலையில் அவங்க 2 பேரும் அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறப்போ பக்கத்தில் பொங்கி வெளியிற அந்த நதியில் அங்கே உள்ள மீன்காரன் ஒருத்தன் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான். இவனுங்களை யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆகிடுன்னு பயந்துக்கிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், டக்குன்னு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு புதரைக்குள்ளே போய் மறைச்சிக்கிறான். அப்போ தான் ஹீரோவோட கண்ணில் பக்கத்தில் கிழிஞ்சு போய் கிடக்கிற ஒரு பழைய ஷூ ஒன்று கண்ணில் தென்படுது. அதை பார்த்ததும் ஹீரோக்கு இவ்வளோ தான் சந்தோஷம்னு இல்லை, அதை அதுக்கப்புறம் தான் போட்டுக்காம ரொம்பவே பரிதாபமான நிலையில் இருக்கிற அவனோட ஃப்ரெண்டோட வெறுங்காலில் தான் இவன் போட்டு விட்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே தட்டு மாதிரி விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி நடந்து போகிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு நல்ல வெயிட்டான துப்பாக்கியுமே இருக்குது. ஆனால் அதை வச்சு எதையாவது வேட்டையாடலாம்னு நினச்சாலும் அது கடைசியாக மரணத்தை போய் தான் கொண்டு போய் நிறுத்தும். ஏன்னா துப்பாக்கி சத்தம் கேட்டால் அடுத்த செகண்டே எதிரிங்க மொத்த பேர் சுற்று போட்டு இவனுங்களை போட்டு தள்ளுவானுங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் மனசே இல்லாமல் அந்த கண்ணை வழியிலே தூக்கி வீசிடுறானுங்க. தென் அப்படியே மலைங்க காடுங்கன்னு மாறி அலைஞ்சு திரிஞ்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நைட் ஆகுது. அப்புறம் அடுத்த நாள் காலையில் விடியுது. நடந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் மனுஷங்களோட நடமாட்டமே இல்லாத ஆள் நடமாட்டம் சுத்த அறவே இல்லாமல் ஒரு அப்பாயிண்டான வில்லேஜ் ஒன்று இவங்க கண்ணில் தென்படுது. அந்த கடுமையான குளிரையும் உடம்புல உள்ள சோர்வையும் தாங்க முடியாமல் இருந்தவங்களுக்கு தலை சாய்க்கிறதுக்காகவே அங்கே இருந்த ஒரு பெரிய குடிசையில் தான் நிம்மதியாக போச்சு. அந்த பழைய வீட்டில் உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு வானத்துலேருந்து ஒரு பெரிய சத்தம். என்னென்னு பார்த்தா எப்பயும் போல் அமெரிக்கன் ஹெலிகாப்டர் ஒன்று பறந்து போயிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோக்கு பைத்தியம் பிடிக்காத குறை தான். செம்ம எக்ஸைட்மெண்ட்டோட கத்தி கூச்சல் போட்டு சிக்னல் கொடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் பாவம் அந்த ஹெலிகாப்டர் அவ்வளோ ஹைட்டில் பறக்கிறதுனால பைலட்டுக்கு இவன் பேசுறது சுத்தமாக கேட்கல. இதை பார்த்ததும் கூட இருந்த நண்பன் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆகி, மச்சான் இனிமேல் நம்ம சுதந்திரமாக தப்பிக்கிறதுக்கு 1% கூட சான்ஸ் இல்லை போலடா, எல்லா நம்பிக்கையும் விட்டு போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக பெருமிச்சு விட்டு பேசுகிறான். ஆனால் ஹீரோவோட தைரியம் இன்னும் குறையவே இல்லை. அவன் கையை பிடிச்சி, டேய்
கவலைப்படாதரா, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் பண்ணுறான். அப்புறம் ஃப்ரெண்டை தொங்க வச்சுட்டு எப்படியாவது தீ மூட்டி ஆகணும்னு விறகுகளை தேட ஆரம்பிக்கிறான். கொட்டுற மலையில் நனைஞ்ச மரக்கட்டைகளை வச்சு தீ மூட்டுறதுன்றது சாதாரண விஷயமே இல்லை இல்லையா? ஆனால் நம்ம ஹீரோ தன்னோட மொத்த முயற்சியும் போட்டு ஒரு வழியாக தீயை பற்ற வச்சிடுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருந்த பழைய குடிசைகளையும் தீ வச்சு விட்டுறான். ஏன்னா அதிலிருந்து வர அந்த அடர்த்தியான புகை மூட்டத்தாலையும் பெரிய ஃபயர் ஃப்ளேம்னாலையும் பார்த்து வானத்தில் பறக்கிற ஏதோ ஒரு பிளேன் நம்மளை ஈஸியாக ஸ்பாட் பண்ணி காப்பாற்ற வரும்னு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டான். ஆக்சுவலாக அவன் நினச்ச மாதிரி அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு தான். மேலே பறந்துட்டு இருந்த ஒரு பிளேன் அந்த புகை மூட்டத்தை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துச்சு. ஆனால் பாருங்கள், அங்கே தான் ஒரு பேர் எதிர்ச்சி அவங்களுக்கு காத்துட்டு இருந்தது. அந்த பிளேன் அவங்களோட ஆளுங்களோடது கிடையாது. அது கொடூரமான எதிரிகளோட எனிமி பிளேன். அது அவங்களை காப்பாற்றவெல்லாம் வரல, தலைக்கு மேலே வட்டம் அடித்து அவங்கள நோக்கி சர்ற மாதிரியா புல்லட்ஸை சுட்டு தள்ள ஆரம்பிக்குது. ஹீரோ எப்படி தப்பிச்சு ஒரு இடத்துலேருந்து ஒளிஞ்சு தன்னோட உயிரை காப்பாற்றிக்க ட்ரை பண்ணுறான். அப்போ தான் வெடிக்கிற சத்தத்தில் நம்ம ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தூக்கத்துலேருந்து முழிச்சு அலறி அடிச்சுட்டு எந்திரிச்சு பார்க்குறான். சுற்றியும் எரியிற குடிசையும் நடக்கிற பேரலையும் பார்த்துட்டு பயந்து அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஹீரோ உடனே பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட உண்மையை மறைச்சிட்டு தெரியாமல் தீ பிடிச்சிருச்சுரா அப்படின்னு சொல்லி நிலைமையை சமாளிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, கோடாரி, கத்தி, அப்புறம் பயங்கரமான ஆயுதத்தோட அங்கே வந்த ஊர் மக்களோட பெரிய கூட்டமே இவங்களை நாலா பக்கமும் சூழ்ந்து வளைச்சு போட்டானுங்க. அந்த ஊருக்காரனுங்க இவனை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் அமெரிக்காக்காரங்க தானடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஹீரோ உடனே பதறி போய் அவனை 2 கையும் அப்படியே கூப்பிட்டு கும்பிட்ற மாதிரி, ஐயோ எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, நாங்கள் ரொம்ப பசியோடு இருக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு மட்டும் கொடுத்து உதவ முடியுமா அப்படின்னு கேட்குறான். எங்களை அடித்து கொண்டுடாதீங்க அப்படின்னு எவ்வளோ கெஞ்சும் பார்க்குறான். ஆனால் வெறுப்பில் கண்ணு மணி தெரியாமல் அந்த ஊர் மக்கள் அப்படியே இவங்களோட கதறலை கொஞ்சம் கூட காது கொடுத்து மதிக்காமல் இறக்கமே இல்லாமல் இவங்க 2 பேரையும் போட்டு அப்படியே மிருகத்தனமாக தாக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ திடீர்னு அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் கொடூரமான வெறியோட கையில் இருந்த ஒரு கோடாரை தூக்கிட்டு வந்து கரெக்டாக அதே ஸ்பாட்லேயே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட தலையை வெட்டி உடம்புல இருந்து தனியாக துண்டிச்சு எரிஞ்சிட்டான். கண்ணெதிரிலேயே தன்னோட உயிர் நண்பன் தலை துண்டிச்சு கொடூரமாக செத்து கிடக்கிறத பார்த்துதான் ஹீரோக்கும் மண்டையும் வெடிச்சு சிதற போல ஆயிடுச்சு. கோபத்தில் கண்ணு மண்ணு தெரியாமல் அடுத்த நொடி வெறி பிடிச்ச மிருக மாதிரி மாறுறான். டக்குன்னு தன்னோட கூர்மையான கத்தி எடுத்து ஒரு கொடூரமான ஓனாய் மாதிரி அந்த கிராமத்துக்காரனுக்கு மேலே பாஞ்சு அப்படியே தாக்க ஆரம்பிக்கிறான். இவனோட அந்த பயங்கரமான அந்த ருத்திர தாண்டவமான ரௌத்திரத்தோட அவதாரத்தை அந்த பார்த்ததும் அந்த கிராமத்து மக்கள் அப்படியே செம்ம பயத்தில் நடுங்கி மரண பயத்தில் தப்பிச்சடா போதுனான்னு சொல்லிட்டு அப்படியே நாலா பக்கமாக செதறி ஓடுறானுங்க. ஆனால் இந்த கொடூரமான சம்பவம் நம்ம ஹீரோவோட மனசை மொத்தமாக உடச்சி நொறுக்கிடுச்சு. தன்னோட வாழ்க்கையிலே ரொம்ப உயிருக்கு உயிராக கூடவே இருந்த தன்னோட சிறந்த நண்பனை இழந்துட்டேனே, இனிமேல் அந்த கொடூரமான காட்டில் நான் தனியாக தான் போராடி ஆகணுமா அப்படின்னு அழுகையோட கண்ணீரை விட்டு அழுக ஆரம்பிக்கிறான். அப்புறம் கதறி அழுதுகிட்டே தன்னோட நண்பனை கடைசி நினைவாக அவனோட ஷூவை மட்டும் கலட்டி எடுத்துக்கிட்டு பாரமான இதயத்தோடவே தன்னந்தனியாக தன்னோட பாதையை தொடர ஆரம்பிக்கிறான். அந்த கிராமத்துக்காரனுங்க இவனை பழி வாங்குறதுக்காக இன்னுமே காட்டுக்குள்ளே தேடி அங்கங்கே அலைஞ்சிட்டு தான் இருக்கானுங்க. ஆனால் ஹீரோ ரொம்பவே உஷாரா பாறைக்கு பின்னாடியும் புதருக்கு பின்னாடியும் ஒளிஞ்சு தப்பிச்சு போயிட்டு தான் இருக்கிறான். இப்படியே சாப்பாடு இல்லாமல் பட்னியாலையும் எலும்பு உரைய வைக்கிற கடுமையான குளிர்லையும் பல பயங்கரமான நாட்கள் அப்படியே கடந்து போயிட்டு இருக்கு. சொந்த மனுஷங்களை பிரிஞ்சு பசியோட கொடுமையை தாங்க முடியாமல் ஹீரோவோட மனநிலைமை சுத்தமாக பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமான சோர்வாலையும் மன அழுத்தத்தினாலையும் அவனுக்கு ஒரு விதமான ஹலூசினேஷன் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு ஒவ்வொரு செகண்டுமே தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பக்கத்துல நடந்து வர மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒரு நாள் நைட்டு அவனுக்கு சுத்தமாக தெம்பு இல்லாமல் மயக்க நிலையில் அங்கே ஆத்தோரமாக உட்காந்துட்டு இருக்கும்போது எதிரி படையை சேர்ந்தவங்க சில பேர் வந்து இவனை தேடிட்டு அந்த வழியாக வந்திருக்கானுங்க. ஹீரோ டக்குன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக பாறைக்கு பின்னாடி போய் மூச்சு பிடிச்சிக்கிட்டு ஒளிஞ்சு கிடந்திருக்கான். அவனுங்களும் பார்த்துட்டு கவனிக்காமல் கடந்து போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே நகர்ந்து போய் கீழே அவனுக்கு போட்டு போன அந்த மிச்ச மீதியான சாப்பாட்டு கழிவு எடுத்து பைத்தியக்கார மாதிரி அள்ளி சாப்பிட்றான். அப்புறம் இன்னொரு நாள் நைட்டு ஒரு பெரிய மரத்தோட வேருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு தரையில் நினைஞ்சிட்டு இருக்கிற பூச்சிப்புழுவெல்லாம் பிடிச்சி திங்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவனுக்கு மறுபடியுமே அதே அலுசினேஷன் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் அவன் நடுங்கிற குரலில் மச்சி எனக்கு காலெல்லாம் ரொம்ப குளிர்துரா அப்படின்னு சொல்கிற மாதிரியும் கேட்குது. ஹீரோ உடனே யோசிக்காமல் தன்னோட காலில் இருந்த அந்த ஷூவை கலட்டி அவனுக்கு கொடுக்குற மாதிரியும் அவனுக்கு தெரியுது. அடுத்த செகண்டே அந்த உருவம் அப்படியே காற்றுல மறைஞ்சு போயிடுச்சு. தன்னோட நண்பன் செத்துட்டாங்கிற உண்மையை கூட ஏற்றுக்க முடியாத அளவுக்கு அவனோட மைண்டு சுத்தமாக டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. தென் இப்படியே நாட்கள் கடந்து போகுது. சாப்பாடே இல்லாமல் தவிச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோக்கு அப்போ தான் புதருக்குள்ள வந்து ஒரு விஷ பாம்பு ஒன்று கண்ணில் தென்படுது. யோசிச்சு பாருங்க, 100 நாளுக்கு மேலே அந்த நரகத்தில் மாட்டிக்கிட்டு பட்னியோட கடைசி எல்லைக்கே போன ஒரு மனுஷன் பொழைக்கணும்னா எந்த எல்லைக்கு வேணா போவான்றது ஹீரோ ஒரு எடுத்துக்காட்டுனே சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு நொடியை அந்த விஷப்பாம்பன் கூட பார்க்காம அதை அப்படியே கையில் பிடிச்சி பச்சாவே கடிச்சு மென்று தின்ன ஆரம்பிச்சிட்டான். ஆனால் விதி இவனுக்கு இறங்க காட்டிருச்சு போல. ஏன்னா இவன் வேட்டையாடின அந்த பாம்பு தான் இவனோட கடைசி அறையா இருக்க போகுது. திடீர்னு வானத்திலிருந்து ஒரு பெரிய அமெரிக்கன் ஃபைட்டர் பிளேன் ஒன்று பறந்துட்டு போகிற சத்தம் பயங்கரமாக கேட்குது.
ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவை அந்த பிளேன் கவனிக்காமல் கடந்து போயிடுச்சு. ஆனால் அதை பார்த்ததுமே ஹீரோ மனசை விட்டுட்டான். வாழ்க்கையை வெறுத்து அழுதுகிட்டே தரப்பகுதியில் விழுந்து சுத்தமாக மனசு உடைச்சு போயிட்டான். ஆனால் முயற்சி பண்ணுறவனுக்கு எப்பவுமே தோல்வி ஒரு முடிவில் இல்லையா? அந்த பிளேன் திடீர்னு காற்றுல ஒரு யூட்டன் எடுத்து திரும்ப வந்து கீழே அந்த இடிபாடுக்கு நடுவில் நம்ம ஹீரோவை ஸ்பாட் பண்ணிடுச்சு. செய்தி கிடைச்ச அடுத்த நிமிஷமே அந்த லொக்கேஷனுக்கு 2 கெத்தான அமெரிக்கன் ரெஸ்கியூ ஹெலிகாப்டர்ஸ் பறந்து வருது. கீழே இருந்து அந்த எதிரி கிராமத்துக்காரனுங்க ஹெலிகாப்டர் பார்த்ததும் சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனால் நம்ம கெத்தான அமெரிக்கன் சோல்ஜர் சும்மா விடுவாங்களா? ஹெலிகாப்டர்லேருந்து ஹெவி கன் ஃபயர் அப்படியே பதிலடி கொடுத்து அந்த எதிரிகளை கதற விட்டு ஓட விரட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம ஹீரோவை பத்திரமா ரெஸ்கியூ பண்ணி நேராக ஒரு ஃபாரின் பேஸ் கேம்புக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் உடனே நம்ம ஹீரோவுக்கு அவசரமான எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, இவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கூட இருக்கிற ஃபெல்லோ பைலட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ஹெலிகாப்டர் ரூமில் இருந்து யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நேராக எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, கரெக்டாக 3 மாதத்துக்கு முன்னாடி இவன் தன்னோட ஃபைட்டர் ஜெட்டில் கடைசி பைலட்டாக எடுத்தான்ல அதே ஏர்பேஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஏர்பேஸில் இருக்கிற எல்லாரும் ஒரு செகண்ட் அப்படியே சைலண்ட் ஆகி நிற்கிறானுங்க. அங்கே இருக்கிற யாருக்குமே தன்னோட கண்ணியை நம்ப முடியல. ஏன்னா இவ்வளோ கொடூரமான நரகத்திலிருந்து, மரணத்தோட வாயிலிருந்து ஒருத்தன் உயிரோட தப்பிச்சு வந்திருக்கிறான்னா அது வரலாற்றிலே நம்ம ஹீரோ மட்டும்தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மாசான லெஜெண்டாகவே நம்ம ஹீரோ எல்லாருக்கும் தென்படுறான். அங்கேருந்து ஒவ்வொரு சோல்ஜர்ஸும் நம்ம ஹீரோவை நின்று முழு மரியாதையோட ஒரு மாசான சல்யூட் அடிக்கிறாங்க அவனுக்கு. அந்த கொண்டாட்டத்துக்கு நடுவில் இவனோட சக பைலட்டாக இருக்கிற ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே கேட்குறான், டேய் மச்சி, இத்தனை மாதமாக எப்படி அந்த பயங்கரமான காட்டுக்குள்ளே சர்வை பண்ண, ஏதாவது டிப்ஸ் எதாவது இருந்தால் சொல்கிறான், நாங்களும் கற்றுக்குறோம் அப்படின்னு கிண்டல் பண்ணி பேசுகிறான். அதுக்கு நம்ம ஹீரோ தன்னோட மூஞ்சில் ஒரு பயங்கரமான த்ரில்லிங் சிரிப்போட ரொம்பவே களைப்பாக அவன் மனசில் பெரிய நிம்மதியோட ஒரு செம்ம ஃபன்னான பதில் சொல்கிறான். வயிற்றில் எதாவது இருந்தால் அதை வாந்தி எடுத்துரு, சாப்பிட்றதுக்கு கேப்பாக இருந்தால் சாப்பிட்டு முடிச்சிரு, எங்கே உனக்கு அரிக்குதோ அங்கே நல்லா சொரிஞ்சிக்கோ அப்படின்னு சம்மந்தமே இல்லாத மாதிரி அவங்களோட ஒரு ஜாலியான ஃபன் டைலாக்ல அப்படி பேசி அப்படியே ஹேர் பேசி சிரிக்கிற மாதிரி காட்டி கதை சூப்பராக முடிகிற மாதிரி படம் முடியுது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு ஜானரில் சீக்வன்ஸில் சந்திக்கிறேன். அண்ட் பாய் சேனல் தமிழ் கிரிட்டிக்ஸ். See you guys.